Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல இந்த டேபிள் தான் பார்க்க போறோம். இந்த டேபிள் வந்து எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா இவ்ளோ நாளா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து கீழ கிச்சன்ல எடுத்துட்டு இருந்தேன். இனிமேல நம்ம மேல இந்த டேபிள்ல யூஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். இந்த டேபிளை வந்து நாங்களே ரெடி பண்ணோம். எப்படி பண்ணோம் அப்படிங்கறத தான் நான் வந்து இந்த வீடியோல காமிக்க போறேன். இப்போ பாருங்க இதுதான் நம்மளோட டேபிள். டேபிளோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் பர்னர் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம். இந்த ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிஜி வச்சுருக்கேன். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுப்பில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால நான் வந்து மேலே 2 சைட்லேயுமே 2 எல்இடி லைட் வச்சு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ மேலே வந்துட்டோம் அப்படின்னா நல்லா வெளிச்சம் இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த பிளான் பண்ணோம். எங்களுக்கு வந்து இந்த டேபிள் பண்ணுறதுல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாததுனால ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். எந்த சைஸில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணிட்டோம். அவருக்கு வந்து 3D அனிமேஷன் வந்து தெரியும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி மாடல் ரெடி பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ளைவுட்டு மைக்கா எல்லாம் தேவைப்படும் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருந்தபோது கட்லிஸ்ட் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த கட்லிஸ்ட் ஆப்டிமைசரில் வந்துட்டு நம்ம ட்ராயர் எந்த அளவில் வேணும், ஷெல்ஃபெல்லாம் எந்த அளவில் வேணும் அப்படின்றத வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளைவுட்டை வந்து எந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அது வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே மாதிரியே இந்த அளவுகள் வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளைவுட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து நம்மளோட ப்ளைவுட்டை வந்து கட் பண்ணோம். இப்போ வந்து நம்மளோட பிளானிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட் ப்ளைவுட்டை வந்து வெட்டி எந்தெந்த அளவுகளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக கட் பண்ண ப்ளைவுட் எல்லாமே நம்ம மாடல் பண்ணி வச்சுருந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாமே வந்து கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஆணி அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் மாமாவும் சேர்ந்து தான் பண்ணாங்க. அடுத்ததாக பாருங்கள், பேக் சைடில் வந்து ஒரு ப்ளைவுட் வந்து வரும். அது ஒட்டுறதுக்காக கம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா புல் அவுட் ஷெல்ஃபு. இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. உள்ளே வைக்கிற பொருட்கள் வந்து கீழே உருவாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் வந்து இங்கே பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெயில்ஸு ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் க்ளோஸ் ரன்னரு. அதனால நம்ம வந்து வேகமாக தள்ளி விட்டோம் அப்படின்னாலுமே அது வந்து மெதுவாக தான் போய் க்ளோஸ் ஆகும். ரொம்ப வேகமாக போய் டப்புன்னு அடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த டேபிள் வந்து நாங்களே பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து இல்லை. வெளியில் வந்து கேட்டிருந்தோம். நாங்கள் வந்து 2-3 டைம் வந்து போய் கேட்டிருந்தோம். அவங்க வந்து அவ்வளோக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ அதனால வந்து நாங்களே பண்ண வேண்டியதாகிடுச்சு. எங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓரளவுக்கு டேபிள் வந்து நீட்டாக வந்திருக்கு. இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ஆச்சு. நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்த போது அவங்க வந்து 30,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓரளவுக்கு மணி வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். அடுத்ததாக பாருங்கள், இங்கே வந்து மைக்கா ஒட்டிகிட்ருக்கோம். மைக்கா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஒட்டிகிட்ருக்காங்க. நம்மளோட ஜஷு குட்டி வந்து அப்பப்போ ஒர்க்கெல்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்கா. ஜஷு குட்டி போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா நானே ஸ்டிச் பண்ணது. என்னோடய சுடிதார் மெட்டீரியலில் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து மீதியாக இருந்ததுன்றதுனால அதை வந்து நான் பாப்பாவுக்கு வந்து தைச்சி கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டேபிளுக்கு கீழே பாருங்கள் வீல் கொடுத்துருக்கோம்.
இந்த வீல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக நகர்த்தி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கிச்சன் ஐலாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டேபிள் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் வந்து நான் திங்ஸ் எதுவும் இங்கே கொண்டு வந்து வைக்கலாம். இனிமேட்டு தான் வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கணும். நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக இந்த புல் அவுட் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமைக்கும் போது என்னென்ன பொருட்கள்லாம் டக்குன்னு தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் தான் நான் வந்து இங்கே வைக்க போகிறேன். அடுத்ததாக இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த ட்ராயரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பூனு, ஃபோக்கு, கரண்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கெலாம் ஒரு ஆர்கனைசர் வாங்கி வச்சுட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராயர் வச்சாச்சு. இந்த இடத்துல எல்லாம் நம்ம கிச்சன் பேஸ்கெட்ஸ் கூட வாங்கி வச்சுருக்கலாம். அது வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து வைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த பேஸ்கெட்ஸ் வாங்கலை. அதே மாதிரியே பேஸ்கெட்டோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால நம்ம இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ இங்கே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே வந்து ஒரு லைட் வந்து வச்சாச்சு. நம்ம வந்து சப்போஸ் ஈவினிங்கில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற போது வெளிச்சம் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக 2 லைட்டை வந்து இங்கேயும் கொண்டு வந்து வச்சாச்சு. வெளிச்சத்தை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு அம்பர்லா வந்து இந்த மாதிரி வச்சுருக்கு. அடுத்ததாக இந்த கேஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாகர்லேருந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த டேபிள் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.